வடக்கு பார்த்த வீடு. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ குருவோட திசை வடக்கு. அதை பார்க்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வடக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வீடாக தான் சரி, வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே வந்து குரு பார்க்க கோடி நன்மைகளை ஈர்க்கும் வீடுகள், மனைகளாகும். ஸோ அப்போ இந்த மனையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஆன்மீகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த குழந்தை பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். குழந்தை பேர் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டில் நிறைய குழந்தைகள் இருக்கும், வடக்கு பார்த்த வீடும் இருக்கும். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் உங்களுக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து குழந்தை பேர் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா குருவோட தன்மை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இருக்கு. வடக்கு திசை பாதிக்கப்பட்டால் குழந்தை பேரு என்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்லை குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும். பாதிக்கப்பட்ட வீட்டில் தான் சொல்லுவோம். அப்போ குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க வந்து உங்களுடைய வீட்டினுடைய வடக்கு திசையை சரி செஞ்சுட்டு நீங்கள் மருத்துவ சிகிச்சை அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து விரயமாகாமல் அந்த முதல் அட்டம்ப்டில் முதல் விஷயம் மருத்துவ சிகிச்சையிலே உங்களுக்கான அந்த குழந்தை பேரை பெற முடியும். அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஏன்னா நம்ம வடக்கு பார்த்த வீட்டில் என்னென்ன தன்மைகள்லாம் இருக்குன்ற ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அது கீழே இருக்கிற லிங்க்ல இருக்கும். கிழக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாம், கிழக்கு பார்த்த வீட்டோட தன்மைகள் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் என்ன நம்ம இங்கே சொல்ல வரோன்னா, நீங்கள் உங்களுடைய வடக்கு திசையை சரி செய்துட்டு நீங்கள் அந்த குழந்தை பேருக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய பணம் என்பது விரயமாகாமல் உங்களுடைய முயற்சி என்பது உடனடியாக சக்ஸஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.